நான் 14 வயதிலிருந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரச்சாரத்துல இருக்கிறேன். சொந்த ஊரான அறந்தாங்கியில திருநாவுக்கரசு அண்ணன் திருநாவுக்கரசு இருக்கிறாரு இல்லையா, அவருக்கு எதிராக நான் வந்து நோட்டீஸ். ஆமா ஆமா ஆமா, ஒரு முறையெல்லாம் வீட்டு வாசல அருவா எடுத்துட்டு நின்ன காலம்லாம் உண்டு. என் வீட்டுக்குள்ள அதிமுக காரர்கள் வரக்கூடாதுன்னு சொன்ன காலம்லாம் உண்டு. அந்த பக்கத்துல இருந்து கூட்டமா ஒரு 20 பேர் ஓடியாந்தாங்க சார். நான் நினைக்கிறேன், என்ன ஓடி வந்து நம்ம மீட்டிங் எல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல, இப்படி ஓடியாராங்க அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் கைய பிடிச்சிருக்கா, எவனோ வெட்டிவிட்டான் அவனை. அவன் ரத்தத்தோட ஓடுறான் சார் இந்த சைடு. எனக்கு என்னடா முதல் மேடை இப்படி ஆயிப்போச்சு அப்படின்ட்டு பயங்கர சங்கடம். அரசியல் என்பது என்ன, நேரடியா ஓடி வந்து அதை பத்தி ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்தோன்னே ஃபைல் எல்லாம் கொடுக்கட கடன் சைன் பண்றதா? எவ்வளவு பெரிய சித்தாந்தம் கொண்ட அதிமுக திமுக 2 கட்சிகள் ஆள்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு பாரதிய ஜனதாவோட சித்தாந்தம் இங்க வர முடியல, RSS சித்தாந்தம் இங்க வர முடியல. உங்களுக்கு என்ன தெரியும் அந்த சித்தாந்தங்களை பற்றி? அவர் திமுக அரசு மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கிறார். வாக்குறுதியில் நிறைவேற்றுறதில்ல அப்படின்றது தொடங்கி தீய சக்தி அப்படின்னு சொல்லி திமுகவை வந்து விமர்சிக்கிறாரு. அவருடைய விமர்சனங்களை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன எதுல இருக்கிறீங்க, என்ன செஞ்சிருக்கிறீங்க? செய்யறவனை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கான முதல் தகுதி என்ன? எந்த கட்சிகள் இருந்தாலும் மாநிலத்தில் முதல் மாணவராக வரக்கூடிய மாணவர்களுக்கு பிரைஸ் கொடுப்பது என்பது கடந்த 50 வருடங்களா வழக்கத்துல இருக்கு. ஆனா அத்தனை பேரையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு இவர் கொடுத்ததுனாலதான் அது நியூஸ் ஆச்சு. அதுவும் நடிகராக இருக்கிறது கொண்டு நியூஸ் ஆச்சு. ஏன் நாம் தமிழர்ல கேளுங்க, அண்ணன் சீமான் அவர்கள் கொடுக்கலையா? அவங்க மாவட்டம் தோறும் கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக கொடுத்துட்டு இருக்கு, அதிமுக கொடுத்துட்டு இருக்கு, பாரதிய ஜனதாவும் கொடுத்துட்டு இருக்கு. சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை ஏராளமான சிறப்பு தள்ளுபடிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். பிரச்சார பேரங்கி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கும் பிரபலம் திரைக்கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணைத் தலைவருமான திரு போஸ் வெங்கட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு. இன்னும் தேர்தலாம் அறிவிக்கல, அதுக்கான பரபரப்பு போயிட்டு இருக்குது. தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுன்னா உங்களை மாதிரி நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் களத்தில் இறங்கிடுவீங்க. ஆமா, நீங்க தயாராகிட்டீங்களா? ஆமா ஆமா. எந்த அளவுக்கு தயாராகிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நமக்கு இந்த முறை நிறைய திட்டங்கள் செய்திருக்கிறதுனால ஒரு மேடையில ஏறி ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய என்னை போன்ற நபர்களுக்கு தேவை என்னன்னா, அந்த அரசு இந்த 5 வருடங்கள்ல என்ன மாதிரியான திட்டங்கள் செஞ்சிருக்கு, அந்த திட்டங்கள்ல குறிப்பா நீங்க எவ்வளவு திட்டங்கள் செஞ்சாலும் கிட்டத்தட்ட 364 திட்டங்களை நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். இது வந்து மேனிஃபெஸ்டோல கொடுத்தது. மேனிஃபெஸ்டோல கொடுக்காத எத்தனையோ, இப்போ காலை சுற்றில மேனிஃபெஸ்டோல இல்லை, அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறோம். நான் முதல்வன்லாம் மேனிஃபெஸ்டோல இல்லை, அது அந்த டைம்ல அது மாதிரி அது ஒரு 100கணக்கான திட்டங்கள் இருக்கு. பட் இவ்வளவு திட்டங்கள் இருந்தாலும் இப்ப நீங்க ஒரு கிராமங்கள்ல போய் பெண்கள் கிட்ட நான் முதல்வன் ஒரு திட்டம் வந்துச்சு, அம்மா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அது எதுக்குப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவர்களுக்கு தெரியாத திட்டம். ஆனா அவங்க கிட்ட அம்மா நீங்க பஸ்ல எப்படி போறீங்கன்னு கேட்டா இலவசமா போறோம் தம்பிம்பாங்க. அம்மா 1000 ரூபா வந்துருதாம்மா, வந்துருச்சு தம்பி. அது அவர்களுக்கான ஒண்ணு. அப்படியே நீங்க மாணவர்கள் கிட்ட போறீங்க, தம்பி என்னடா +2 முடிச்சிட்டியா? முடிச்சுட்டேன். 1000 ரூபா வருதா? வருது. மாணவி கிட்ட போறீங்க, 1000 ரூபா வருது. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து 1000 ரூபா கணக்கு இல்லை, எனக்கு 1000 ரூபா வருதா வரல, என்னுடைய கல்வி செலவுக்கு வருதா? ஸோ இப்போ நீங்க ஒரு தமிழக அரசு என்பது இந்த 5 வருடங்களில் இந்த திராவிட மாடல் அரசு நம்மளுடைய முதல்வர்களுடைய திட்டங்கள் நிறைய இருக்கிறதுனால நீங்க ஒரு மேடையில் ஏறினா 1 மணி நேரம் திட்டம் மட்டுமே பேசலாம். நீங்க ஓட்டெல்லாம் கேட்க வேண்டாம். நீங்க ஓட்டு கேட்கணுங்கிறதே இல்லை. இப்போ நீங்க எடுத்தோன்னா வந்து அப்ப அந்த காலேஜ் சீட்டு திட்டம்னா என்ன அப்படின்னா, இப்ப நான் காலேஜ் சீட்டு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப என் நிலைமையை நான் எடுத்து சொன்னா போதும். எனக்கு காலேஜ் படிக்கிறதுக்கு வசதி இல்லை, சரி எனக்கு ஒரு 1000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் இது இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி உணர்வு ரீதியான அவர்களுடைய தேவைகளை திட்டங்களா தீட்டி இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசு, இந்த திராவிட மாடல் அரசு, நம்முடைய தமிழக முதல்வருடைய திட்டங்களை எடுத்து சொல்லி ஓட்டு கேட்டாலே போதுமானது. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் செஞ்சிருக்கீங்க. அனைமா இந்த தேர்தல் தான் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமா ஆமா நீங்க வந்து ஒரு நட்சத்திர பேச்சாளரா நட்சத்திர பேச்சாளர் என்பது எனக்கு அப்பவே கிடைச்சிருச்சு. நான் வந்தோடனே உடனே நட்சத்திர பேச்சாளர் கிடைச்சிருச்சு. எந்த ஆண்டு சார்? ஆமா 2016 கிடைச்சது. 21 நட்சத்திர பேச்சாளராக தான் இருந்தேன், 16 நட்சத்திர பேச்சாளராக தான் பேசினேன். இப்போ வந்து நமக்கு பொறுப்பு இருக்கு. இப்ப நீங்க இப்போ ஒரு மாநில பொறுப்போடு போய் பேசுவது என்பது இதுதான் முதல் முறை. கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவைங்கிறது கலைஞர் அவர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பிரிவு. அந்த பிரிவு ரொம்ப விரும்பி ஏற்படுத்தினாரு. அதுல பாத்தீங்கன்னா கலை இலக்கியத்தோட சேர்ந்து பகுத்தறிவு. அப்ப நான் ஒரு சினிமாக்காரனா என்னுடைய முதல் திரைப்படமே பெரியாரிசம் தான் பேசி எடுக்கப்பட்ட திரைப்படம். 2வது திரைப்படம் பெரியாரை பற்றிய திரைப்படம்ங்கிறதுனால எனக்கு அது சரியான பொறுப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த முறை நம்மளுடைய மேடை பேச்சு என்பது ரொம்ப
அவசியமான பேச்சாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நம்முடைய தமிழக முதல்வர் இந்த 5 வருட பொன்னான ஆட்சி தொடரணும், தமிழக மக்களுக்கு இன்னும் பல்வேறு நலத்திட்டங்கள் போய் சேரணுங்கிற முழு முனைப்போட இந்த முறை பிரச்சாரம் இருக்கும். இப்போ 2016 முதல் முறையா நீங்க பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. அந்த பிரச்சாரம் எப்படி இருந்தது? நீ எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் போனீங்க? நீ தனிப்பட்ட முறையில போனீங்களா, கட்சியோட ஆட்களோட போனீங்களா? 2011 போயிட்டேன். சரி. 2005 வந்து நான் இது நடிக்கிறேன், கண்ணம்மா நடிக்கிறேன். நடிக்கும் போதே எனக்கு கலைஞருடைய நல்ல தொடர்பு ஏற்படுது. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேக்ட்ராப்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி. அவங்க ரொம்ப சின்ன வயசுல நோட்டீஸ் எடுத்து போட்டு வாக்களிப்பீர் உதயசூரியன் என்னுடைய பிரச்சாரத்தை என்னுடைய 14 வயதுல ஆரம்பிச்சிட்டேன். நான் 14 வயதுல இருந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சாரத்துல இருக்கிறேன். சொந்த ஊரான அறந்தாங்கில திருநாவுக்கரசு அண்ணன் திருநாவுக்கரசு இருக்கிறாரு இல்லையா, அவருக்கு எதிராக நான் வந்து நோட்டீஸ். ஆமா ஆமா ஆமா, ஒரு முறையெல்லாம் வீட்டு வாசல அருவா எடுத்துட்டு நின்ன காலம்லாம் உண்டு. என் வீட்டுக்குள்ள அதிமுக காரர்கள் வரக்கூடாதுன்னு சொன்ன காலம்லாம் உண்டு. சோ நம்ம அவ்வளவு போல்டா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா எங்க வீட்டுல கண்ணு முழிச்சோன்னா ஏத்த மாதிரி பெரியார், அண்ணா, கலைஞர் 3 படம் தான். எங்க அப்பா இந்த 3 படத்தை மட்டும்தான். அப்பா திமுக அப்பா சித்தப்பா பெரியப்பா எங்க மொத்த ஃபேமிலியும் திமுக காரங்க. ஜவுளி கடை ஜெயராமன்னா எல்லாருக்குமே தெரியும். எங்க பகுதியில அந்த ஆவுடையார் கோயில், பாண்டிபத்திரம், மணவேல்குடி அந்த ஏரியா முழுவதும் வந்து எங்க அப்பா பயங்கர பிரபல்யமான ஒரு ஆளு, பயங்கரமா அரசியல் பேசக்கூடிய ஒருவர். அவருடைய மகன் நம்ம. சோ அதனால நமக்கு அது ரொம்ப எளிதாவே, நான் தான் நீ எப்பப்பா பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டா, நான் 12 வயசுல ஆரம்பிச்சிட்டேன், 12 வயசுல ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லலாம். முறையான பிரச்சாரம் என்பது எனக்கு தலைவர் அவருடைய நட்பு ஏற்பட்டு கண்ணம்மா முடிச்ச உடனே அப்போ ஒரு எலெக்ஷன் வந்தது. அந்த எலெக்ஷன்ல நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வேண்டிய என்னுடைய நண்பர்கள் அவர்களுக்கு எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரச்சாரம் பண்ண பத்தி யாருக்கும் தெரியாது. ஆனா 2011 நான் ப்ராப்பரா பிரச்சாரம் பண்ணேன். அந்த 2011 பிரச்சாரம் என்பதே ஒரு மிகப்பெரிய என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சாரம். அரசியல் நுழைவுங்கிறது ரொம்ப தெளிவான, ஆழமான, அழுத்தமான ஒரு நுழைவா அந்த பிரச்சாரம் இருந்துச்சு. அது எப்படி இருந்தது? அதை யாரு கூட பிரச்சாரம் பண்ணீங்க? எந்தெந்த ஊர்களுக்கு போனீங்க? அந்த கதை அனுபவத்தை சொல்லுங்க. அந்த அனுபவம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். பிரச்சாரத்துல இது நாம லைஃப்ல மறக்க முடியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங். உலக ரட்சகன் சொல்லி பாமகவுடைய வேட்பாளர் காஞ்சிபுரத்துல நிக்கிறார். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில பாமக இருக்குது. அந்த நேரத்துல உலக ரட்சகன் அவர்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண என்ன கூப்பிடுறாங்க. அங்க இருந்து வந்தோடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தமிழகம் முழுவதும் போக ரொம்ப ஆசையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் காஞ்சிபுரத்தில் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப இது பண்ணாங்க, ஒரு 10 நாள் இருந்து பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் ஏற்கனவே பிரச்சாரம் செய்திருந்தாலும் இந்த பிரச்சாரம் எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு பிரச்சாரம். அது என்னன்னா, ஒரே நேரத்தில் வீடு வீடாக வாக்கு சேகரிப்பது, ஈவினிங்ல மேடையில் பேசுவது, மேடையில் ஒரு மணி நேரம் நம்ம பேசணும், இந்த மாதிரியான காலச்சூழல்லாம் இருக்கு. அதுல பெரிய சவால் என்னன்னா 2G. பயங்கரமான சவால்ல முன்னாடி நிக்குது, பூதம் மாதிரி நிக்குது. அதுல பேசணும். இப்போ நான் போய் காஞ்சிபுரத்துல இறங்குறேன், பக்காவா ரெடி ஆயிடுறேன். ரெடி ஆயிட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங் போறேன். ஃபர்ஸ்ட் மீட்டிங் போயிட்டு நானு நம்முடைய தற்போது நம்முடைய எம்எல்ஏ, காஞ்சிபுரம் எம்எல்ஏ சிபிஎம்பி எழிலரசன் வந்து என் நண்பர். அவரெல்லாம் இப்ப லோக்கல்ல வேலைகள் செய்து கொண்டிருக்காரு, இளைஞரணியில இருக்கிறாரு. அவர் எம்எல்ஏ கிடையாது. அப்போ கூட்டணியில கொடுத்துருக்கிறதுனால அவரு நல்லா பேசுவாப்புல. எழில் பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு வேலை ஏத்த மாதிரி இவன் என்னன்னா கூட்டத்தையும் கூட்டல, ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் வரணும், அதுவும் வரல. என்னடா அப்படின்னா, என்னையா ஒழுங்கா. அப்ப எனக்கு வந்து நல்ல பேர் இருக்கு, மெட்டிவலி பெரிய நேம் வந்து உங்களுக்கு தெரியும். அப்ப நான் உடனே இந்த பிரச்சாரம் பண்ற ஆளை கேட்டேன், என்னன்னு சொல்லி போய் கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். நடிகர் வந்திருக்கிறாரு, போஷங்கிட்ட வந்திருக்கோ, அப்படிலாம் சொன்னா தெரியாதுங்க, அதை மெட்டிவலி சொன்னா தானங்க, என்னங்க அப்படி பண்ணிட்டீங்க, ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டோம், இப்ப என்னங்க பண்றது அப்படின்னா, இப்போ நாங்க ஒரு 5-6 பேர் உட்காந்துருக்கோம், ஒரு வயதானவர் இருக்கிறாரு, முன்னாடி ஒரு 10-15 பேர் தான் உட்காந்துருக்காங்க. இப்ப எழில் சார் என்ன சொன்னாருன்னா, சரி திரும்ப நீ ஒரு ரவுண்டு போயிட்டு மெட்டிவலி போஸ்வங்கிட்ட வந்திருக்காருன்னு போய் சொல்லுனா, அவன் மெட்டிவலி போஸ்வங்கிட்ட அவர்கள் வந்திருக்கான் போறான், சத்தம் இங்கே கேட்குது காதுல. அப்ப அப்படியே ஒரு 4-5 பேரா வந்துட்டு இருக்கிறாங்க. எழிலும் பேசுறாரு தன்னை கட்டுறாரு. 2 மணி நேரம் தன்னை கட்டி பேசினாப்ல. பேசுனேன், எனக்கு என்னடா முதல் மீட்டிங்கே இப்படி இருக்கு, இவங்க 15 நாள்னு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க, இன்னைக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி உட்கார்ந்து இருந்தேன்ல. அந்த சமயத்துல சார் அந்த பக்கத்துல இருந்து கூட்டமா ஒரு 20 பேர் ஓடியாந்தாங்க சார். நான் நினைக்கிறேன், என்ன ஓடி வந்து நம்ம மீட்டிங் எல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல, இப்படி ஓடியாராங்க அப்படின்னு பார்த்தா, ஒருத்த கைய பிடிச்சிருக்கா, எவன வெட்டி விட்டான் அவனை. அவன் ரத்தத்தோட ஓடுறான் சார் இந்த சைடு. ஓடனோடனே நான் பயந்துட்டேன், நானு துரத்திட்டு ஓடுறாங்க. கட் பண்ணா அந்த சைடுல ஊருக்கு போயிட்டான் போல இருக்காங்க. ஊருக்காரங்கள இப்ப இவங்கள துரத்துறாங்க. இப்ப போனது 25, வந்தது ஒரு 250. இவங்க இந்த பக்கமா ஓடுறாங்க. இப்ப எழில் பேசிட்டு இருக்காங்க, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமானது என்னங்க போயிட்டு இருக்கு. அங்க முன்னாடி உட்கார்ந்தால சேர்ல ஒரு 35, அவன் திருச்சு ஓட்டான். இப்படி ரத்தமும் கலரியுமா அவன் அப்படிதான், அவனும் திருச்சு ஓட்டான். எனக்கு என்னடா முதல் மேடை இப்படி ஆயிப்போச்சு அப்படின்ட்டு பயங்கர சங்கடம். கண்ணுகள் அங்காத கூட ஜீப் வந்து நிக்குது சார். இப்ப கட் பண்ணா இது மேடை, அங்கன ஒரு ஜீப்பு, அங்கன ஒரு ஜீப்பு, அங்கன ஒரு ஜீப்பு, ஒரு 25 போலீஸ் சார்.
இப்போனும் அவனும் சேர்ந்து வந்து மீட் பண்ணணும்ல, அது என் மேடைக்கு முன்னாடி சார். ஐயோ, சேர் கிடந்தோன்னா அவன் உட்காந்துட்டான் சார். அவன் என்ன பார்க்கலாம் வரல. இப்ப ஏன் ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு 350 பேரும் 27 28 போலீஸ் இருந்துச்சு. அப்ப பார்த்தேன், எல்லையில் இறங்குங்க, மேடையை நம்மள்தான் மாத்தோம் அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சு. என் வாய்ஸ் தெரிஞ்சோடனே அவ எல்லாம் திரும்பி பார்த்தாங்க. நான் மெட்டி ஒலி போசணும்னு இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் திரும்பிச்சு. போலீஸே அங்க விசாரிச்சுக்கிட்டே நம்மள பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப நான் சொன்னேன், ஓடி போய் ஒரு போட்டோ வர்றான்னு. முதல் மேடையே 27 30 போலீஸோட 350 ஆட்களோட பேசுறான்டா, போஸ் வைக்கிட்டு ஒரு போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எலெக்ஷனுக்கு இப்ப நிக்கிறாருல கேண்டிடேட், அவர்கிட்ட போய் காட்டுறோம். என்னங்க நீங்க போஸ் வைக்கிட்டா சாதாரணமா நினைச்சிட்டீங்க, இங்க பாருங்க அப்படின்னா புலவு கூட்டம், இவரை கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்கய்யா அப்படின்னப்ப பக்கத்துல இருந்த ஒருத்தர் சொன்னார், வயதானவர், உனக்கு அரசியல்ல பெரிய எதிர்காலம் இருக்கியா அப்படின்னாரு. அவர் எந்த நினைச்சு சொன்னாருன்னு எனக்கு தெரியல. பட் ஐ கெட் கான்பிடென்ட். அதுக்கு அடுத்தடுத்ததெல்லாம் போகும்போது நான் முறையா சொல்லிட்டேன், நீங்க பிரச்சாரம் இப்படி செய்தால் கூட்டம் வரும், பெண்கள்லாம் வருவாங்கன்னா. அதுக்கப்புறம் ஒரு வரவேற்பான ஒரு பிரச்சாரம் 2011 நடந்துச்சு. என் வாழ்க்கையில மறக்க முடியாத முதல் மேடை அது. அதே 2011 வந்து காஞ்சிபுரத்துக்கு தலைவர் அவர்கள் வருகிறார். அப்ப தலைவர் வந்தப்போ கிரிக்கெட் ஃபைனல்ஸ் நடக்குது. ஃபைனல்ஸ் நடந்தாலும் நம்ம உணர்ச்சி இது பிளம்பாச்சு. நம்ம பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். மேட்ச் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு மேட்ச் முடிஞ்சிருச்சு, கப் அடிச்சிட்டோம். கப் அடிச்ச சமயத்துல தலைவர் வந்திருக்காருன்னாங்க. நான் உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன். இப்போ உடனே வர சொன்னார் தலைவர் அப்படின்னாங்க. போனேன். தலைவர் பயங்கர ஹாப்பி ஃபார் இதுக்கு, வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு. எப்படி அச்சாமதியா, தோனியை தூக்குனாமதியா, நான் அன்னைக்கே சொன்னேன், பயங்கர ஹாப்பியா இருந்தாரு. ரொம்ப சந்தோஷமான ஒரு கலைஞரை வந்து நான் அன்னைக்கு சந்திச்சேன். என்னை கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்தாரு. ஒரு பிரமாதமான சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு. தற்போதைய எங்களுடைய செக்ரட்டரி செயலாளர், எங்களுடைய அன்பு அண்ணன் துரைமுருகன் அண்ணன், நான் எல்லாருமாக அமர்ந்து ஒரு அருமையான உணவு பரிமாற்றமும் அன்னைக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு நடந்துச்சு. அதுவும் ஒரு மறக்க முடியாத கலைஞரோட நீ அந்த நேரத்திலே நீ எவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கீங்க 2011லயே. 2005 கண்ணம்மா பண்ணும்போதே பயங்கர க்ளோஸ். அப்பவே வந்து நான் தலைவரை பார்க்க போவேன். நான் தலைவரை பார்க்க போற கதையெல்லாம் கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளுடைய தற்போதைய தமிழக முதல்வர் அண்ணன் கூப்பிடுவேன். இப்ப கூப்பிட முடியல. அப்ப அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவர் அழகிரி அண்ணனே அண்ணன் தான் கூப்பிடுவேன். அப்படிதான் நமக்கு பழக்கம். நல்ல பழக்கம். என்ன பழக்கம்னா, ஒரு திரைப்படம் செய்யும் பொழுது நம்ம அதுல கதாநாயகன், இப்போ அண்ணன்லாம் வருவாங்க, வந்து இருப்பாங்க. அது ஃபுல்லா அண்ணன் தான் நடத்திட்டு இருந்தா. அப்ப நம்ம தமிழக முதல்வர் தான் பண்ணிட்டு இருந்தாரு, ஃபுல்லா எடுத்து பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப வெரி க்ளோஸ். அவர் காலத்திலே நீ இவ்வளவு தூரம் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. அவங்க பிரச்சாரத்தை கேள்விப்பட்டாரா? இல்ல அதுக்கு என்ன சொன்னாரு? இல்ல, என்னுடைய பேச்சு ரொம்ப பிடிக்கும். தலைவருக்கும் ரொம்ப பிடிக்கும், நம்ம முதல்வருக்கும் ரொம்ப பிடிக்கும், சின்னவருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் வந்து எலெக்ஷன் சீட்டு கேட்டிருந்த பொழுது 2021 நான் 16 கேட்டிருந்தேன், 20. ஆமா ஆமா, நான் இப்போ கண்டினியூவா கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். அப்போ இவர் நம்ம முதல்வர் தான் சொன்னாரு, டேய் நீ கட்சிக்காரன் வேலை செய்யறங்கிறது எல்லாருக்கும் தெரியணும்ல, வா மாநாட்டில் வந்து பேசு அப்படின்னு. மாநாட்டில், ஈரோடு மாநாட்டில் பேசுனாங்க. ஈரோடு மாநாடு பேச போகும்போது அப்பா தலைவர் அங்கே இருந்தார், ரூம்ல இருந்தார். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, டேய் இவர் இல்லாதப்போ, இப்ப முதல்வர் நம்ம தளபதி இல்லாத டைம் சொல்லுங்க, முதல்வர் அங்கே இருக்காரு, கோபாலபுரத்துல இருக்காரு. அவர் இல்லாத சமயமா சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் பதட்டம் இல்லாம பேசிடுவேன்னு. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டே இருந்தாங்க. அங்கேருந்து ஒரு லிஸ்ட் வந்துச்சு, தமிழன் பிரசன்னா, போஸ் வெங்கட்லாம் நான் இருக்கும்போது தான் பேசணும். ஐயோ போச்சே அப்படின்ட்டு கரெக்டா அதே மாதிரி அவர் வந்தாரு, உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் பேசினேன். அன்னைக்கு அந்த மேடையில என்னுடைய முதல் மாநாடு, அது முதல் மாநாட்டு மேடை ஈரோட்ல. அது பேசி முடிச்சோடனே இரவு எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் நல்லா பேசினாங்கன்னு வந்த வாழ்த்துல எனக்கு அந்த வாழ்த்து வந்துச்சு. முதல் பேச்சு, கன்னி பேச்சு, ரொம்ப தெளிவா பேசினேன், போல்டா பேசினேன், ரொம்ப அழகா இருந்தது, ஸ்வீட்டா இருந்தது அப்படின்னு சொல்லி தலைவர் சொன்னார். 2வது தேர்தல் வந்து உங்களுக்கு 2016. அந்த 2வது பிரச்சாரம் எப்படி இருந்தது? 2வது பிரச்சாரம் வந்து பிரச்சாரம் பிளானே இல்லை. எனக்கு சீட்டு வேணும்னு ஒத்த காலில் நின்ட்டேன். அப்ப எப்போ இன்னைக்கு முதல்வர்கிட்ட நான் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி உட்கார்றதுக்கே கைகாலெல்லாம் உதறது. அன்னைக்கு நான் வாட்டுக்கு தப்பன்னு உள்ள போவேன். அப்படிதான் நம்ம போயிட்டு, அண்ணா என்ன அந்த தடவை அறந்தாங்கி நிக்கிறேனே அப்படின்னா, நில்றா என்னடா போடுறா, விருப்ப மனு போடுறா அப்படின்ட்டாரு. விருப்ப மனு போட்டேன். விருப்ப மனு போட்டுட்டு அப்பவும் எனக்கு வந்து எப்போதுமே எனக்கு சப்போர்ட் வந்து நம்முடைய கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான். அவர் தான் எனக்கு எப்பவுமே, அவர் என்ன அண்ணன் கூப்பிடுவார், நான் தம்பின்னு கூப்பிடுவேன். இப்ப அமைச்சர் என்ன இப்ப கூப்பிடுறேன். பழக்கமா இல்ல, நான் இங்க லோன்மேனா இருந்த காலத்துல இருந்து பழக்கம். அந்த கதையை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். அப்போ
அவர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு, நானும் உயிர் ரொம்ப பிடிக்கும் என்ன அவருக்கு. அவரும் பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணாரு. அப்போ சின்னவருமே வந்து பெருசா அரசியல்ல இல்ல, பட் அவருமே ஃபோர்ஸ் பண்ணாங்க. 2016 கிடைக்கல. பட் சுத்தி இருக்கவங்க பூரா என் மேல ஒரு பார்வை வச்சாங்க. அது என்னன்னா, போஸ் எங்கிட்ட 2016 சீட்டு கேட்டான். வளர்ந்தாங்களே எல்லாம் மத்தவங்க கேட்டவங்க எல்லாம் நினைப்பாங்கல்ல, மவனே உனக்கு சீட்டு கொடுக்கல பத்தியான்னு கேட்பாங்க. காங்கிரஸுக்கு போயிடுச்சு இப்ப பாடுறா அப்படின்னு அப்படி ஒண்ணு இருக்கும்ல அவங்களுக்கு. 2011 கேட்டேன், 16 கேட்கிறேன். கேட்டானே கொடுக்கல, நீ வந்து கட்சியை விட்டே போயிருவ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்தாங்க. அடுத்த நாள் வந்து இதுல பிரச்சாரம், காஞ்சிபுரத்துல பிரச்சாரம் யாருக்கு, நம்ம முதல்வருக்கு. அப்போ முதல்வர் வந்து இதுல தங்கினாரு, மேல்மருவத்தூர் அவங்களுடைய ஹோட்டல் மாதிரி உள்ள இருக்கும், அதுல தங்கினாரு. நான் அடுத்த நாள் காலையில வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு சீட்டு கிடைக்கலன்னு தெரிஞ்சது, அதை பத்தி கவலை, நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்ப நான் எங்க பிரச்சாரம் போகணும்ட்டு நான் ஏன் நண்பர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி நான் இங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு வரேன் எல்லாம் பேசிட்டேன். நான் எப்படி இருக்கோ இல்லையோ நான் எங்களுடைய அன்பு அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பிரச்சாரத்துக்கு நான் ஃபுல்லா போய் உட்காந்துட்டு வைப்பேன். ஸோ நான் அங்கேதான் இருப்பேன். இப்போ இவர் வந்தார், என்ன பார்த்தாரு அங்க முதல்வர். நீ என்ன இங்க அப்படின்னா, நான் இல்ல காஞ்சிபுரத்துல பிரச்சாரம் பண்ணலாம், நான் இன்னைக்கு போறேன். இல்லை நீ இன்னைக்கு போறீங்க, நாளைக்கு நான் போறேன். நீ ஷூட்டிங் போலையா கேட்டாரு. நான் சொன்னேன், இல்லை ஷூட்டிங்லாம் போல, நான் கம்ப்ளீட்டா பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போவேன். 2 செகண்ட் யோசிச்சாரு. பார்த்துட்டு சரி நான் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்ட்டு. அப்போ தாமோன்னு இருக்காங்க இல்லையா, நம்ம அமைச்சர் மண்பு தாமோ அன்பரசன் அவர்கள், அவங்க நான்லாம் நண்பர்கள். சரி நீங்களாம் சாப்பிடுங்கன்ட்டு போயிட்டார். நாங்களாம் அவங்க சாப்பிட்டு, நான் அண்ணன் சுந்தர் அண்ணன், ஒரு மார்சல சுந்தர் அண்ணன், நாங்களாம் சாப்பிட்றோம். எந்திரிச்சு வந்தார். சரி அவர் வரும்போது நம்ம வழக்கமாக போவோம்ல, போனோம். சரி அவர் போய் பிரச்சார வேனில் ஏறிட்டாரு. நான் ஒரு ஓரமாக போய் நின்றுட்டு இருந்தேன். அந்த பிரச்சார வேன் நகர்ந்து வந்து என்கிட்ட நின்றுச்சு. ஏவா உண்மையில ஒன்று ஷூட்டிங் இல்லை ஷூட்டிங் இல்லை, அப்புறம் என்ன ஒரு தொகுதி பண்றது, தமிழ்நாடு முழுவதும் போ, காலில் போய் அறிவாலயத்தில் போய் காலில் போ, லிஸ்ட் தர சொல்றேன் அப்படின்னாரு. அது அது அந்த 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 இடம் வந்து என் லைஃப்ல மறக்கவே முடியாது. என்னன்னா அது பெரிய எக்ஸ்பிரஷனா இருந்தது அவர்கிட்ட இருந்து. நீங்க முதல்வர்கிட்ட இருந்து பெரிய எக்ஸ்பிரஷன்ஸே பார்க்க முடியாது. அது ரொம்ப உணர்வு பூர்வமா சொன்னார். அப்புறம் டக்குன்னு அறிவாலயத்துக்கு போயிட்டேன். போனால் அறிவாலயத்துக்கு தன் கைப்பட எங்கே போகணும்னு எழுதி கொடுத்துருந்தாரு. கொடுத்துட்டு இல்லை இவ்வளவு தூரம் வந்து நீங்க வந்து மெட்டி ஒலியில ஒரு ஒரு பிரபலமான ஒரு கலைஞராக மாறிட்டீங்க. அதுக்கப்புறம் அவருடைய படத்தில் நடிக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்கீங்க. இது மட்டுமே உங்களை பிடிச்சது காரணமா அவருக்கு? இல்ல, நம்ம கட்சியில என்ன பேசுறோங்கிறது. பிரச்சாரம் என்பது இப்ப நீங்க பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆபாசமாக யாரு பேசினாலும் எனக்குமே பிடிக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து நீங்க பேச்சுன்னா, நீ யாரு பேச்சை கேட்பேன்னா தலைவர் கலைஞர் அவர்களுடைய பேச்சை நான் விரும்பி கேட்பேன். அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை யார் கேட்பேன், அண்ணன் திருச்சி சிவா அவர்களுடைய பேச்சு கேட்பேன், அண்ணன் ஆர் ராசா அவர்களுடைய பேச்சு கேட்பேன். அது என்னன்னா, அது ஒரு சித்தாந்தத்தை பேசுகிறது. அவங்க சித்தாந்தத்தை மட்டும்தான் பேசுறாங்க. அது அந்த புரிதலை மட்டும்தான் ஏற்படுத்த விரும்புறாங்க. அப்புறம் அரசியல் என்பது காமனா எதிர்கட்சியை திட்டி பேசுவது அல்ல. நான் வந்து முதல்வர் எல்லாருடைய மனசுலயும் இடம் பிடித்ததுக்கான காரணம் அம்மையார் செல்வி ஜெயலலிதான்னு தான் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் வெறும் ஜெயலலிதான்னு சொன்னதில்லை. சொல்றதுல பெரிய விருப்பம் இல்லை. எங்கேயாவது லிப் மிஸ் ஆயிருந்தா உண்டு. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர். நான் என்ன கேட்கிறேன், நான் எப்படி என் தலைவன் என் கலைஞரை வைத்து தூக்கி வச்சு கொண்டாடுறனோ அதே மாதிரி தான் அந்த தொண்டனை அந்த தலைவனை கொண்டாடுறோம். நீங்க அவனை இலக்காரமாக பேசுறதுக்கான தகுதி உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? அது ஒரு நல்ல ஒரு மேடை நாகரிகம். நீங்க யாரையுமே அப்படி பேசிவிடக்கூடாது, அப்படி யாரையுமே பேசிவிடக்கூடாது. அப்ப எந்த தலைவரை நம்ம எதிர்த்தாற் போல இருக்கக்கூடிய தலைவரையும் திரு போட்டு, அவர்கள் அமைச்சர்களாக இருந்தால் மாண்புமிகு போட்டு, நடிகர்களாக இருந்தால் திரு போட்டு தான் நம்ம பேசுறோம். இந்த விஷயம் தலைவர் பிடிச்சது உங்களுக்கு? ஆமா, என்ன கிட்ட வந்து அவங்க சொல்லும் போதே நாகரிகமா பேசுற, ரொம்ப நாகரிகமா பேசுற அப்படிங்கிறது இருந்தது. இப்ப தற்போதைய பேச்சுகள் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப கரெக்டா பேசிடுது. என்னுடைய தலைமையில இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் பேசுறான், அவன் பேசுறது நமக்காக தான் பேசுறான், தெளிவா பேசுறான், பட் அவன் மைண்டுக்குள்ள போக மாட்டேங்குது. ஆனா பட் உன்னால புரிய வைக்க முடியுது. அப்ப அது இப்போ உதாரணத்திற்கு திரு நடிகர் விஜய் அவர்களுடைய மீட்டிங்கு, அதுல வந்துட்டு ஒரு மாவட்ட செயலாளர் மனைவி அவர்கள் சொல்கிறார், இங்கே நான் என் கண் முன்னாடியே வந்துட்டு ரவுடிங்க நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு பல்வேறுமா பேசிட்டு இருக்காங்க. பட் என்னுடைய இன்டர்வியூல நான் சொன்னேன், அந்த அம்மையாருடைய பேரை சொல்லி, அம்மையாரே இது உங்க இடம், உங்க ஊரு, உங்களை அல்லாமல் உங்களை சுத்தி இருந்த அத்தனை பேரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க. அப்ப நீங்க எல்லாரும் தெரிந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த ரவுடி பேரே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க பொறுக்கி என்று சொல்லக்கூடிய நீங்க உங்க ஆளுங்க நிக்கிறாங்க அங்கே, திமுக அதிமுக மற்ற கட்சியினர் சேர்ந்த வந்து பாட்டாவே கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு நீங்க தானே மாவட்ட செயலர், உங்களுக்கு யூ நோ தட்ல. அப்ப நீங்க யார் என்று நீங்க சொல்லணும். நீங்கள் பொத்தாம் பொதுவாக இங்கே ரவுடிகள் நுழைந்து விட்டார்கள்னு சொன்னா அது ஒரு வகையில கலவரத்தை தூண்டும் செயல், அது சட்டப்படி தண்டனைக்குரியது அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அம்மா பேச்சனை பாட்டுச்சு. இப்போ மக்களுக்கு புரிதல் ஏற்படுது. அதானே
இப்ப என் தெருவுக்குள்ள ஐயோ ரவுடி வந்துட்டாருன்னு நான் சொல்றேன். என் தெருவுக்குள்ள ரவுடின்னு ஒரு புதுசா வந்தா எனக்கு தெரியாதா? அப்ப நான் என்ன சொல்லணும்? ஆம், ஒரு ரவுடி வந்தார், அவர் இந்த நிறத்துல இருந்தாரு, இந்த ஹைட்ல இருந்தாரு, நான் பார்த்தேன், இந்த இவரும் பார்த்தாரு, அவரும் பார்த்தாரு, 3 பேர் சாட்சியும் சொல்ல வைக்கலாம்ல, வந்து சொல்ல சொல்லுங்கன்னு. அந்த மாதிரி அப்புறம் பேசவே இல்லை. ஏன்னா பொத்தாம் பொதுவா ஒரு தலைவனை காப்பாற்றுவதற்கு ஒரு கட்சி மேல, ஒரு ஆட்சி மேல ஒரு பழி போடுவதுங்கிறது இருக்கு இல்லையா, அதை புரிய வைப்பது எப்படிங்கிறப்ப நான் இந்த மாதிரி புரிய வச்ச மாதிரி. நீங்க எந்த விஷயம் கேட்டாலுமே நான் ஒரு டெப்த் பொலிட்டிக்ஸ் பேசுறதோட ஒரு மனசார ஆத்மார்த்தமான மக்களோடு நெருக்கமான அரசியலை பேசக்கூடிய ஒரு பேச்சாளரை நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு என்னுடைய கட்சியிலும் எனக்கு அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு, அதற்கான அன்பும் கொடுத்தேன். இப்போ விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்த பின்னாடி விக்கிரவாண்டியில் அந்த முதல் மாநாடு நடந்தது. அந்த மாநாடை வந்து திமுக வந்து கடுமையாக அவர் விமர்சனம் பண்ணார். அதுக்கு நீங்கள் சமூக வலைதள பக்கத்தில் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க. அதுலேருந்து தொடர்ச்சியாக தாவேக்காவை விமர்சனம் பண்ணி நீங்கள் தொடர்ச்சியாக பேட்டிலாம் கொடுத்துட்டு வரீங்க. அதை தாவேக்காவை டார்கெட் பண்ணி நீ தொடர்ந்து பேசுறது மாதிரியே தோணுது. ஆமா, அது உண்மைதானே. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நடிகன் இல்லையா, அவரும் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி. இப்ப மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து ஒரு தேங்காய் கடைக்காரனுக்கும் சண்டைன்னா இன்னொரு தேங்காய் கடைக்காரன் வந்து சொன்னாதான் வெயிட் எல்லாம் கரெக்டா சொல்ல முடியும். யூ கேன் அக்செப்ட். நான் சொல்றது எனி பிசினஸ் எனி வேர் அதானே. அந்த மாதிரி நான் சினிமாவில் இருக்கிறேன். ரசிகர்களை நீங்கள் 1 கோடி ரசிகர்களோடு பயணித்திருந்தா நான் அட்லீஸ்ட் 10,000 ரசிகர்களோடு பயணித்திருப்பேன். தொழில் நம்ம 2 பேருக்குமே ஒண்ணுதான். வேணா அடையாளம் வேறையா இருக்கும். நீங்க ஹீரோவா, நானும் ஹீரோவா நடிச்சவன் தான், நீங்க சூப்பர் ஸ்டார், நான் அவ்வளவு இல்லைன்னா கூட எனக்கு தெரியும் நீங்க யாரு, இந்த தொழில் என்ன, உங்க மனநிலை என்னன்னு எனக்கு தெரியும். அப்புறம் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அந்த கருத்தியல் இருக்கு இல்லையா. இப்ப நான் நடிகன், நான் 2 படம் எடுத்தேன். கன்னிமாடம் என்ற படம் வந்து ஆணவ கொலைக்கு எதிரான திரைப்படம். ஆனந்த விகடன்ல 44 மார்க் போட்டிருந்தீங்க. பேசிய கருத்தியல் அப்படி. சோ நான் பேசின கருத்தியல நீங்க கிட்டத்தட்ட 150 படம் 100 படங்கள் நடிச்சிட்டீங்களே, நீங்க என்ன கருத்தியல் பேசிருக்கீங்க இது வரைக்கும்? அது எப்படி தோணுதுன்னா, திமுக எதிராக இருக்கிற வந்து அதிமுக, நாம் தமிழர், தாவேகா, பிஜேபி இவங்களா இருக்கிறாங்க. ஆனா நீ வந்து தாவேகா மட்டும் டார்கெட் பண்றீங்க. அது அப்படியே உள்டாவா வரும். தாவேகால ஒருத்தர் பேசியிருந்தாரு, திரு போஸ் வெங்கட் வந்து விஜய் போன்ற பாப்புலரான ஆட்களை பேசி தான் வளர முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அவருக்காகவும் இந்த இன்டர்வியூல என்னால பதில் சொல்ல முடியும். நான் உங்களை என்ன சொன்னேன், 2011 2005 நான் வந்து பிரச்சாரத்துக்கு போனேன். அப்ப யார் முதல்வர்? நீங்கள் பேசக்கூடிய இதே இரும்பு பெண்மணி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இல்லையா? அந்த இரும்பு பெண்மணி எடுத்து பேசினவன் தானே நானு. நீங்க அந்த இரும்பு பெண்மணி கிட்ட நீங்க எப்படி நின்னீங்க? கை கட்டி வாய் பத்தி நின்னீங்க. நான் நிக்கலையே. உன்னோட யார் பெரிய ஆளு, யார் தைரியமானவன்? நான் தான் தைரியமானவன். நான் இன்னைக்கு திரு விஜய் அவர்களையோ திரு சீமான் அவர்களையோ நான் பேசல. நான் 2005 பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அந்த பிரச்சார வீடியோக்கள்லாம் இன்னும் இருக்கு. நான் ரொம்ப கடுமையா விமர்சிச்சு பேசியிருப்பேன். அந்த 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 கும்பமேளா விஷயங்களை எல்லாம் என்னோட எல்லாம் எவனும் பேசியிருப்பேன். அவ்வளவு அழுத்தமா பேசியிருப்பேன். அப்பவே பேசி தைரியமா தானே இங்க இருந்தேன். ஏன் நீங்க ஒரே ஒரு படத்தை எடுத்துவிட்டு உங்களால தைரியமா வெளியில சுத்த முடியலையே. அதனால என்ன நீங்க தாவேக்காவை மட்டும் பேசக்கூடிய ஒரு ஆளா நீங்க வைக்கவே முடியாது. நாம் தமிழரை இந்த தாவேக்காங்கிற கட்சி வருவதற்கு முன்பாக என்னுடைய அருமை அண்ணன் சீமான் அவர்கள் என்னுடைய எல்லா திரைப்படங்களையும் நான் கூப்பிட்டேன்னு வந்து பாப்பாரு. இந்த திரைப்படத்தை பாருங்கன்னு மக்களுக்கு சொல்லுவாரு. அடுத்த நாள் காலையில நான் திட்டி ஒரு அறிக்கை விடுவேன். நான் சீமான் அவர்களை திட்டவில்லை. அவர்கள் கொள்கை ரீதியாக கொடுக்கப்பட்ட ஒரு அறிக்கையில ஒரு தவறு இருந்துச்சுன்னா நான் அறிக்கை கொடுப்பேன். அது பொலிட்டிக்கல் மூவ். நான் என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்களையோ மற்றவங்க பொலிட்டிக்கலா தான் பேசுவோமே தவிர எனக்கு விஜய் சாருக்கும் என்ன இருக்கு. இப்ப நாளைக்கே இப்ப நிகழ் ஜனநாயகம் நடிக்க கூப்பிட்டு தான் நான் போயிருப்பேன். நாங்க 2 பேரும் நடிகர்கள்ங்கிற முறையில. பட் நீங்க பொலிட்டிக்கலா வரும்போதோ கொள்கை ரீதியாகவோ மக்களுக்கு இவங்க கொடுக்குற ஏதாவது ஒரு விஷயத்துல அது நம்மளுடைய ஆளுங்கட்சியோடு தொடர்பாகவோ ஏற்றத்தாழ்வாகவோ இருந்தா எதிர்த்து பேச வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்ல. அதுல எனக்கு திரு விஜய் அவர்கள் அல்ல, திரு சீமான் அவர்கள் இல்ல, திரு எடப்பாடி அவர்கள் கிடையாது, நம்முடைய மாண்புமிகு மோடியார் யாரும் கிடையாது. அங்க பேசணும்னா பேசிடுவோம். அங்கெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்லாம் கிடையாது. நமக்கு எல்லாரும் சமம் தான் பொலிட்டிக்ஸ்க்கு வந்துட்டீங்கன்னா. இல்லை, இப்போ விஜய் அவர்கள் வந்து அவர் ஒரு மாஸ் ஹீரோ. இன்னொன்று வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி வராங்க. அதில் வந்து வெறும் திரைப்பட நாயகன் அப்படின்ற மட்டுமே அவ்வளோ கூட்டம் வருதா, இல்லை அதை தாண்டி அவர்கிட்ட இருக்க ப்ளஸ் அப்படின்னு என்ன பார்க்குறீங்க நீங்கள்? இந்த மாதிரியான ஒரு ஸ்டார் போகும்போது ஒரு மிகப்பெரிய கூட்டம் வரும். அந்த இடத்துல இன்னைக்கு உங்க திருமதி நயன்தாரா அவர்கள் போனாலும் அது நடக்கும். நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அஜித் சார் போனாலும் இந்த கூட்டம் வரும். அவங்களாம் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது, பார்க்கறதுக்கு வர்றது தான். ஸோ இது வந்து திரு விஜய் அவர்கள் வந்து இதே மதுரை ஏர்போர்ட்டுக்கும் இதே திருச்சி ஏர்போர்ட்டுக்கும் ஷூட்டிங்காக எத்தனை முறை போயிருப்பாரு? எந்த ரசிகன் வந்தான்? நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் இது ஒன்று. எந்த ரசிகன் வந்தான்? அதனால அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான்.
அவர் வாட்டுக்கு வந்தாரு, ஒரு கார்ல ஏறினாரு, ஷூட்டிங்கை முடிஞ்சாரு, அவரோட வந்தாரு, கார்ல ஏறினாரு, போயிட்டே இருந்தாரு. இன்னைக்கு மட்டும் ஏன் கூட்டம் வந்துச்சு? திரு விஜய் அவர்கள் வருவதாகவும் உன் தலைவன் வருவதாகவும் பிரகடனப்படுத்தி அவர்களை உணர்ச்சியப்படுத்தி பயங்கரமா பிரமாண்டங்களை ஏற்படுத்தி எல்லாரையும் கொண்டாந்து இணைச்சு அதுக்கு நடுவில் அவரை வர வச்சு முன்னாடி ஒரு பஸ்ஸை போக வச்சு அதுல 4 பேர் 2 வீலருக்குள்ள உள்ள போய் விழுந்து கழுத்தியர்ல செத்து போயிருப்பான், மிஸ் ஆகி. ஸோ இதெல்லாம் செய்வது யாரு? அது திரு விஜய் அவர்களுக்கே தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆர்கனைசேஷன்ங்கிறது என்ன? எங்கு தலைவர் வருகிறாரோ அங்கு தொண்டர்கள் இருப்பார்கள். ஏன் உங்களுக்கு எம்ஜிஆரோடைய எந்த எம்ஜிஆருக்கு பின்னாடி பைக்லையும் கார்லையும் சைக்கிள்லையும் பின்னாடி வந்தான்? எல்லாம் மேடைக்கிட்ட வெயிட் பண்ணுவான், தலைவர் வருவாரு, இறங்குவாரு, கத்துவான், மேடையில் பேசுவாரு, வந்து உட்காருவார், போய்கிட்டே இருப்பார், இல்லைங்களா? இந்த நாகரிகம் வந்து இந்த அடிப்படையான அரசியல் வயப்படுத்துவது இருக்குல்ல, அது அவங்க மிஸ் பண்ணதுனாலதான் இவ்வளவு அசம்பாவிதங்கள் இன்னைக்கு வரைக்கும் அது அசம்பாவிதங்கள் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க சமீபத்தில் நடந்த பெரும்பான்மையான மாநாடுகளை பாருங்க, இரவுல நடக்கும், 6:30 மணி 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அதனுடைய பர்பஸ் என்ன? இன்னைக்கு நேத்து இல்ல, உலகம் தோன்றிய காலத்துல இருந்தே மாநாடுகள் மேடைகள் எப்ப ஈவினிங் தான். இந்த நாடக கோட்டையெல்லாம் எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க? சாயந்தரம் தான், இல்லைங்களா? ஏன்? வெயில் இருக்கக்கூடாது, நல்ல காத்து இருக்கணும், அந்த மாதிரியான அவங்களுக்கான சேஃப்டி ஏரியா தான் இந்த ஈவினிங்ல மீட்டிங். அதெல்லாம் மத்தியானம் 12 மணிக்கு மீட்டிங், அவ்வளவு வெயில்ல நிக்க வைக்கிறீங்க. சரி, அதுக்கு கூடாரம் போடப்பட்டதா? ஃபேன் வைக்கப்பட்டதா? தண்ணி வச்சீங்களா? வைக்கல. கடைசியா ஒரு மாநாட்டுல நீங்க தண்ணி வைக்கிறீங்க, எதுல வைக்கிறீங்க? லாரியில 25 செயினை நாய்க்கு வைப்பாங்க இல்ல, அந்த செயினையும் டம்ளரை ஹோல் போட்டு வச்சு லைனா 25 டம்ளரை வச்சு அதுல தண்ணி குடிக்கிறான். எவ்வளவு பெரிய அவமானப்படுத்தும் செயல் அது. என்னங்க 5 ரூபா வருமா ஒரு வாட்டர் பாட்டில்? ஸோ இந்த மாதிரி இப்ப நீங்க இந்த முறைப்படுத்துதல் இல்லாம இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு அரசியல் பண்பு மட்டுமல்ல. நம்மள மாதிரி ஆளுங்க இதைத்தான் சொல்றோம், ஏன் அந்த முறைப்படுத்துதலுக்குள்ள நீங்க வரமாட்டேங்கிறீங்க? இப்ப இந்த முறைப்படுத்துதலுக்குள்ள வராத உங்களால ஒரு மாநிலத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? உங்களுடைய தொண்டர்கள் 5000 பேர் தான் வரான், 5000 பேர்ல ஒருத்தன் சாவறான், 8 கோடி பேர். இப்ப நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க? உங்களுடைய பொறுப்பின்மைக்கும் நீங்க அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய இந்த அறியாமைக்கும் பொறுப்பின்மைக்கும் நடுவுல உங்களுக்கு தமிழகத்தை நான் கொடுத்துட்டேன், இந்த மரணத்தினுடைய எண்ணிக்கையை வச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வழக்கம் இல்ல. அரசியல் என்பது என்ன? நேரடியா ஓடி வந்து அதை பத்தி ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்தோன்னே ஃபைல் எல்லாம் கொடுக்க கடன் சைன் பண்றதா? இவ்வளவு பெரிய சித்தாந்தம் கொண்ட அதிமுக திமுக 2 கட்சிகள் ஆள்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு பாரதிய ஜனதாவோட சித்தாந்தம் இங்க வர முடியல, RSS சித்தாந்தம் இங்க வர முடியல. உங்களுக்கு என்ன தெரியும் அந்த சித்தாந்தங்களை பற்றி? நீங்க வாட்டுக்கு இப்ப ஏற்கனவே ADMKவே அவங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்ட ஒரே காரணத்தினாலதான் நீட்டுக்கு கையெழுத்து போட்டான், உதயமின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டான், CAA கையெழுத்து போட்டான். இப்ப இதே அந்த இடத்துல திமுக இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் நீட் வந்திருக்காது. அதே இடத்துல திமுக இன்னைக்கு வரைக்கும் நீட்டு CAA எல்லாம் வந்திருக்காது, அந்த கையெழுத்துக்கள் போதுமானதாக இருந்திருக்காது. அன்னைக்கு அதிமுக எம்பிக்கள் இருந்ததுனால தானே அது நடந்தது. அந்த அதிமுக எம்பிக்கள் எதுக்கு போட்டாங்க? பாரதிய ஜனதா கூட்டுல இருந்தாங்க. ஏன் கூட்டுல இருந்தாங்க? லஞ்சம் ஊழல் வாங்கினாங்க, எல்லா கேஸும் அவன்கிட்ட இருக்கு, தூக்கி உள்ள போட்டுவாங்க, பயந்துகிட்டு அங்க போய் உட்காந்து இதை செஞ்சாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் தமிழக அரசு நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் தட்டி தூக்கி இன்னைக்கு 5 வருஷம் பாரதிய ஜனதாவை எதிர்த்து இவ்வளவு ஃபண்டெல்லாம் கொடுக்காம நிலுபரியில வச்சுக்கிட்டு நடத்துற ஒரு பாரதிய ஜனதாவை வச்சுக்கிட்டே நம்ம எல்லாமே மக்களுக்கு பண்றோம், இவ்வளவு திட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுல ஒண்ணு பண்ண முடியுமா உங்களால? ஒரே ஒரு மரணத்துக்கு CBCID போனோன்னு மோடிங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியலையே உங்களால? ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணாத மோடி அவர்களே சொல்ல முடியலையே. ஒரே ஒரு கேஸ் நீ எப்படி தமிழ்நாட்டை ஆளுவ? இல்லை, இந்த விஜய் மீதான இந்த விமர்சனங்களை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து முன் வச்சுட்டு தான் இருக்கீங்க. நிறைய விமர்சனங்களை அவர் மேலே வைக்கிறீங்க. ஆனால் அவர் வந்து ஒரு கட்சி தலைவர், ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார், இவ்வளோ பெரிய ஆதரவோடு இருக்கிறாரு. அவரை பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் சைடா, பாசிட்டிவ் அம்சமாக அவர்கிட்ட நீங்கள் எதுவுமே பார்க்கலையா? பாசிட்டிவ்ங்கிறது ஒரு இளைஞர் அரசியலுக்கு வருவது இல்லை, இதை போன்ற ஒரு நடிகர் அரசியல் பாசிட்டிவ் ஏரியா. இந்த பாசிட்டிவ் ஏரியாவுக்கு முன்னாடி நான் நீடா கேட்கறது, நான் அன்னையோட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், விஷால கூட வரலாமே அப்படின்னு. ஏன்னா நீங்க பொதுவாகவே ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பு நான் சொல்றது ஏதோ சின்ன சின்ன உதவிகள்லாம் விஷால் பார்த்ததெல்லாம் நான் பேப்பர் படிச்சிருக்கேன். திரு விஜயகாந்த் அவர்கள் பெரிய எடுத்துக்காட்டு. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் மக்களோடு இருந்தார். நான் ஒரு படம் நடித்தேன் திரு விஜயகாந்த் அவர்களோடு, சகாப்தம்னு ஒரு படம். அப்போ ஒரு தோப்புல 5 அண்டால சோறு, 5 அண்டால கறி, வேட்டியை தூக்கி இவ்வளவு தூரம் கட்டி முண்டாசை கட்டிக்கிட்டாரு. அப்படியே வா 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 அப்படின்றாரு. வர்றான் எல்லாம், எவ்வளோ பேரு சார், கணக்கே கிடையாது. எவ்ரி லஞ்ச் அப்படிதான். நான் போய் நீயே சாப்பிடு அப்படின்றாரு. எவனுக்கு தனித்தனி சாப்பாடு கிடையாது, இந்த வந்தவனுக்கு அதான் சாப்பாடு, நடிக்கிற உனக்கு அதான் சோறு. ஐயோ அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு, அங்கே போய் நிக்க முடியாதுடா, வாங்கிட்டு உனக்கு தனியா வச்சிருக்கு போ அப்படின்னா, அதே கறி அதே சாப்பாடு தான். அவரு நான் 100 பேர் வேலை செய்வானா, 1000 பேருக்கு சோறு போட்டாரு சார். அதை நான் பார்த்தேன் என் கண்ணு முன்னாடி. அப்ப
ஒருத்தன் அடிப்படையிலேயே மக்களோடு இருப்பது, மக்களுக்காக இருப்பது, மக்களுக்கு ஏதாவது செஞ்சிட மாட்டோமாங்கிறத தவிக்கிறத நான் கண்கூடா பார்த்தது திரு விஜயகாந்த் அவர்கள் இல்லைங்களா. அப்புறம் அதுக்கப்புறம் அரசியல் பண்பு என்பது அதெல்லாம் அடுத்தடுத்து தான் வருது. ஆனால் மக்களோடு பயணிப்பது, மக்களோட மனசை புரிஞ்சுக்கிறது, நான் உண்மையிலேயே தொண்டு செய்ய நினைக்கிறேன், அதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும்ல, முன்னாடி பழைய பேக் ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்கணும்ல. அந்த பேக் ஸ்டோரிஸ் தான் நமக்கு பிரச்சனை. நம்ம திரு விஜய் மீது வைக்கக்கூடிய முதல் விமர்சனமே நான் தான் வைக்கிறேன். உங்களுடைய பேக் ஸ்டோரிஸ் என்ன, நீங்க இது வரைக்கும் மக்களுக்கு செய்தது என்னன்னா, உடனே நாங்கள் மன்றங்கள் மூலமா செய்தோம்பாங்க. அதுக்கான எந்த இதுவும் நம்ம கிட்ட இருக்காது. நாங்கள் கல்வி 2-3 வருஷமா தான் பண்றீங்க. கல்விங்கிறது அப்போல இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் ஒரு மாநிலத்தில் அதிமுக, திமுக, நாம் தமிழர் மற்ற எந்த கட்சிகள் இருந்தாலும் மாநிலத்தில் முதல் மாணவராக வரக்கூடிய மாணவர்களுக்கு பிரைஸ் கொடுப்பது என்பது கடந்த 50 வருடங்களா வழக்கத்துல இருக்கு. ஆனா அது எதுவும் பேப்பர்ல எல்லாம் யாரும் போட்டு பிரபலப்படுத்தல. ஆனா அத்தனை பேரையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு இவர் கொடுத்ததுனாலதான் அது நியூஸ் ஆச்சு. அதுவும் நடிகராக இருக்கிறது கொண்டு நியூஸ் ஆச்சு. ஏன் நாம் தமிழர்ல கேளுங்க, அண்ணன் சீமான் அவர்கள் கொடுக்கலையா? அவங்க மாவட்டம் தோறும் கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக கொடுத்துட்டு இருக்கு, அதிமுக கொடுத்துட்டு இருக்கு, பாரதிய ஜனதாவும் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா இவர் மட்டும் ஏன் வெளியே தெரிஞ்சாரு? இவர் அரசியலுக்கு வர போறதுக்கு முன்னாடி ஒரு வேலையா செஞ்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு புளியக்குட்டியில எல்லாம் உட்கார வச்சு பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பண்ணதுனால வெளியே தெரிஞ்சு. யாரும் அப்படி பண்ணல. தமிழக அரசே ஊக்குவிக்கிறது இல்லையா? அரசே என்ன பண்ணுது? மாவட்ட வாரியான மாணவர்களுக்கு, மாநில வாரியான மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுக்குது, அதற்கு தகுந்த மாதிரியான காலேஜ் சீட்டும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கு. எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் திடீர்னு ஒண்ணு செஞ்சது அரசியலுக்காக செய்கிறார்கள். இவர் இது என்ன செஞ்சாலுமே அரசியலுக்காக செய்கிறாரே தவிர அடிப்படை பண்பாக மக்களோடு பயணிப்பது, மக்களுக்காக செய்வது, இதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஏதாவது சேவைகள் செய்திருக்கிறாருன்னு கேட்டா ஒன்றும் இல்லைங்கிறது தான் உண்மை. அவர் திமுக அரசு மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கிறார். வாக்குறுதியில் நிறைவேற்றுறதில்ல அப்படின்றது தொடங்கி தீய சக்தி அப்படின்னு சொல்லி திமுகவை விமர்சிக்கிறாரு. இந்த அவருடைய விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இந்த பக்கம் நான் ஒரு காய்கறி கடை வச்சிருக்கேன், அந்த பக்கம் ஒருத்தன் காய்கறி கடை வச்சிருக்கான். இந்த காய்கறி கடையில வெண்டைக்காய், சுண்டைக்காய், இருக்கிற எல்லா காய்கறிகள், வெங்காயம் எல்லாமே இருக்குது. அங்கே வெறும் டப்பா மட்டும்தான் இருக்குது. இப்ப சொல்ல வெங்காயம் கிலோ 5 ரூபா, கிலோ 5 ரூபாங்கிறான். ஐயா வெங்காயம் கிலோ 5 ரூபாலாம் இல்ல 4 ரூபா தாங்க ஐயா நீ சொல்றவன், என்கிட்ட 4 ரூபாய்க்கு இருக்கு எடுத்துட்டு போங்க யாரெல்லாம் சொல்லணும். விமர்சனம் என்பது என்ன? சொரக்காய் 7 ரூபா, ஐயோ ஐயா சொரக்காய் 7 ரூபா கிடையாது, உங்களை ஏமாத்துறாங்க, சொரக்காய் 5 ரூபா தான். மக்கள் நீ போ, அப்ப நீ சொரக்காய் நீ கொடு. இல்ல சொரக்காய் இல்ல, ஆனா அது 5 ரூபா தான். இல்லாத சொரக்காய்க்கு நீ என்ன விலை வைக்கிற? இல்லாத வெங்காயத்துக்கு நீங்க என்ன விலை வைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். நீங்க என்ன எதுல இருக்கிறீங்க? என்ன செஞ்சிருக்கிறீங்க? செய்யறவனை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கான முதல் தகுதி என்ன? செய்தவன் பேசணும். அதிமுக பேசு, என்ன செஞ்சிருக்கான், ஆட்சியில் இருந்திருக்கிறான், உன்னுடைய தலைவர் செய்திருக்கிறார், தலைவி செய்திருக்கிறார், பேசுவான், அந்த தொண்டன் பேசுவான். நீ எப்படி பேசு, என்ன செஞ்சிருக்கிற நீ? இப்போ நீ திமுகவில் ஏற்கனவே சீட் கேட்டிருக்கீங்க, தேர்தலில் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு கேட்டிருக்கீங்க, 2021 கேட்டிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி கிடைக்கல, இந்த முறை கேட்பீங்களா? சார், அது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வரைக்கும் விருப்ப மனு கொடுப்பது என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்சி மேல என்ன விருப்பம் இருக்குங்கிறத காட்டுறதுதான் விருப்ப மனு. அதாவது நான் தொகுதியில எனக்கு கொடுங்கன்னு கேட்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் அந்த ஒரு அமௌண்ட்டை கட்டி போய் முதல்வரை சந்திப்பது, ஒரு நேர்காணல்னு ஒன்று நடக்கும். அது நல்ல வாய்ப்பு. முதல்வரோடு மற்ற நம்ம கட்சியினுடைய சீனியர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க, அவர்களோடு கலந்து உரையாடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த வாய்ப்பை ஏன் மிஸ் பண்ணணும்? அதனால நம்ம கட்டாயமா யாரா இருந்தாலுமே நேர்காணல் அனுபவம்லாம் எப்படி இருந்தது? அது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நேர்காணல் ரொம்ப முக்கியமான நேர்காணல். அப்ப தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்த நேரம். நானும் அண்ணனும் ரொம்ப சார், நானும் முதல்வரும் ரொம்ப க்ளோஸா இருப்போம். முதல்வருக்கு தெரியும், ஏன்னா நான் முதல் நாளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். வந்தோடனே போனேன், உள்ள போனேன். அவர் கொஞ்சம் ரொம்ப பேசாத டைம் தான் அது. அப்படியே பார்த்தாரு, அப்படின்னாரு. திரும்பி வர பார்த்தார் முதல்வரை. உங்க ஹீரோ தான் அது சொன்னது அண்ணன் திரைமுருகன் என்ன சொல்றாரு, உங்க ஹீரோ தான். என்னவா? அவரு எனக்கிட்ட நேரா பேசு, அவருக்கு தெரியும் என்ன கலாய்க்கிறாரு. உடனே லெப்ட்ல முதல்வர் சொன்னாரு, தளபதி அறந்தாங்க சீட்டு கேட்டிருக்காப்புல, ஏன் படம் இல்லையா? நான் சிரிச்சுட்டேன். சிரிச்ச உடனே எல்லாம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நடிக்க வேண்டியது தானே அப்படின்னாரு. பேசாம இருந்தேன். அப்படின்னோடனே என்ன செலவு பண்ணுவேன், அதுக்கெல்லாம் நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. நான் திரும்பி பார்த்தேன், முதல்ல அவர் சிரிச்சுட்டாரு. சிரிச்சுட்டு எல்லாம் பண்றேங்கிறாப்புல, பண்ணுவாரு அப்படின்னாரு. இவருக்கு தெரியும் நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்ட்டு. அப்புறம் கடைசியா சிரிச்சாரு. சிரிச்சுட்டு சொன்னாரு, நீ பாத்துக்க,
அப்படின்னா. அதனால அது என்னன்னா இதெல்லாம் வந்து கிண்டல் பண்ணது. நீ பாத்துக்கன்னு முதல்வரை பார்த்து சொன்னது என்னன்னா, நான் இன்னைக்கும் நான் ரொம்ப எமோஷனல் ஆயிருவேன். என் ஒய்ஃப்ட்ட எப்ப சொன்னாலும் கண்ணு கலங்கிரும். அந்த நீ பாத்துக்கங்கிறது தான் தலைவர் என்ன பார்த்து கடைசியா பேசினது. அந்த வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை. நீ பாத்துக்கோ அப்படின்னாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன அவர் பாத்துக்கிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் முதல்வர் தான் என்ன பாத்துக்கிறாரு. அதை நான் சொன்னாவே கண்ணு கலங்கிரும். ஏன்னா நான் எப்ப முதல்வரை பார்த்தாலும் அந்த கடைசியா நீ பாத்துக்கன்னு சொன்னது இருக்குல்ல, அது மறக்கவே முடியாது. அதற்கு பிறகு என்னை பிரச்சாரங்களுக்கு அனுப்புனதா இருக்கட்டும், கட்சியில முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்கட்டும். இப்ப கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணைத் தலைவர்னா கீழே ஜாயின்ட் செக்ரட்டரிஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் அது இல்லை. இவன் ஒரு நாள் வேலை செஞ்சிருக்கான், எடுத்தோடனே துணைத் தலைவர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முதல்வர் என் மேல வச்சிருக்கிற பெரிய அன்பினுடைய வெளிப்பாடு. அது ஒரு பெரிய உடனடியாக ஒரு பெரிய பொறுப்பு அதெல்லாம் எனக்கு வழங்கப்பட்டது. ஏற்கனவே நான் பொறுப்பு கேட்கும்போதெல்லாம் சொல்லாரு போய் நடிடா போட அப்படின்பாரு. இப்போ அவருக்கே தெரிஞ்சிருச்சு, அவன் வந்துட்டான், இவன் 50 வயசை தொட்டுட்டான், இனி அரசியலுக்கு வந்துதானே ஆகணும்ட்டு அந்த அன்னைக்கு சொன்ன கலைஞர் இவனை பாத்துக்கான்னு சொன்னாரு. இன்னைக்கு தமிழக முதல்வர் என்ன பாத்துக்கிறாரு. அதனால இந்த தடவை சீட்டு கேட்டிருக்கோம். வெயிட் அண்ட் சீ தான். ஏன்னா நீங்க திரைத்துறையிலே இருக்கீங்க, அரசியல் ஆர்வம் இருக்கு, அதுல செயல்பட்டு இருக்கீங்க. இது எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? திரைத்துறையில தொடருவீங்களா? திரைத்துறையில வந்து இப்ப சமீப காலமா கொஞ்சம் நடிக்க முடியாத சூழல் இருக்கு. சின்னதா நம்ம பாக்குறோம், டேட்ஸ் பாக்குறோம். இப்ப யாராவது என்ன கூப்பிட்டு ஒரு 60 நாள் ஷூட்டுக்கு வானா நான் போக முடியாது. அப்ப இதே வந்து ஆனா ஒரு 2 நாள் ஷூட் இருக்குன்னா போலாம். அதனாலதான் நீங்க கடைசி 2 வருடங்களா பாத்தீங்கன்னா நான் பெரிய பெரிய படங்கள் நடிச்சிட்டு இருந்தேன்னா படங்களே நடிக்காம இருக்கிறதுக்கான நீங்களா குறைச்சிக்கிட்டீங்க? நானே நடிக்கல. நானே அரசியலுக்காக இப்பவும் டெய்லி 2 போன் வரும். இந்த மே வரைக்கும் அதான், இந்த மே வரைக்கும் நான் நடிக்க போயிட்டேன்னா நல்லா இருக்காது. நான் இந்த முறை 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி, மீண்டும் தமிழக முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், திரு துணை முதல்வர் அவர்களை எல்லாம் அங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல பார்த்துட்டு தான் சினிமா. ஆமா. நீங்க உங்க சொந்த ஊரு, சொந்த தொகுதி அறந்தாங்கி தான் நீங்க கேக்குறீங்க சொந்த தொகுதின்றதுனால. அது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திருநாவுக்கரசு அவர் பாரம்பரியமாக ஜெயிச்சுட்டு வர தொகுதி. இப்ப அவருடைய மகன் தான் இப்பயும் 2 முறை அவர் அங்கதான் எம்எல்ஏவா இருக்காரு. அது வந்து திமுகவோட கூட்டணி கட்சியான அந்த தொகுதி இருக்குது. நீங்க அதை கேக்குறீங்க, அது எப்படி வாய்ப்பு உங்களுக்கு? சார், கேட்க வேண்டியது நம்முடைய கடமை சார். அறந்தாங்கி என்பது என் மண். நான் பிறந்து வளர்ந்து நான் இப்போ பைமுட்டையை தூக்கிக்கிட்டு 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் உருண்டு பிறண்டு இருந்த ஒரு பூமி சார். அது எனக்குன்னு சொந்த நிலம், சொந்த வீடு. அதை சொல்லுவேன், இன்னமும் என்னுடைய சுவாசம் வந்து என்னுடைய ஊருக்குள்ள இறங்கி இருக்கிற அந்த நிம்மதிங்கிறது வந்து சென்னை இல்லை சார், உலகத்தினுடைய எந்த பகுதிக்கு போனாலும் கிடைக்காது. அப்போ அதே ஆசை தான். அதனாலதான் என்னுடைய திரைப்படத்தையும் நான் இங்கே போய் எடுத்தேன். அதுதான் என்னுடைய தொகுதி. அப்ப ஒரு கேள்வி வரும், அது யாருமே என்கிட்ட கேட்க தேவையில்லை, நானே கேட்டுக்கிறேன். அப்ப தொகுதியில் இருந்து வேலை செய்தவர்கள் எல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நிறைய பேர் ஒன்றிய செயலாளர் இருக்கிறார்களே, அவங்கெல்லாம் என்ன, அவங்களுக்கெல்லாம் என்னன்னா கேள்வி கேட்டாலும். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஒரு அறந்தாங்கி என்ற ஒரு தொகுதிக்காக உழைக்கிறீங்க, நான் தமிழ்நாட்டுக்கே உழைக்கிறேனே, நான் தமிழ்நாட்டுக்கே நான் பேசுறேனே. நீங்க வந்து சொல்லுவீங்க நான் எவ்வளவு செலவு பண்ணி கட்சி நடத்தினேன், நீங்க அவ்வளவு கட்சி. நான் வந்து ஒரு நாளைக்கு 4 இன்டர்வியூ பேசுறேனே. நான் என்னுடைய சினிமாவை நான் சுத்தமாக விட்டுருக்கிறேனே, அது பல கோடி ரூபாய் எனக்கு இழப்பு இருக்கேன். நீங்கள் நான் 5 லட்சம் போட்டு மீட்டிங் நடத்தினேன்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு ஷூட்டிங் பண்ணாங்க எனக்கு 5 லட்சம் கிடைக்குமே, நான் போலையே. ஸோ இந்த விவாதத்தை நான் யாரு கூடயும் வைக்கல. பட் இதுதான் விவாதம். அந்த வகையில் அறந்தாங்கி என்பது கேட்கக்கூடியது என்னுடைய கடமை. நான் கட்சியில் ப்ரெஷர் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த இப்போ கட்சியில் சீட்டு கொடுக்கலன்னா ஓடி போய் எதிர்கட்சியில் சேர்ந்துருவேன், ஓடி போய் அந்த கட்சியில். அந்த கோணம் நமக்கு எந்த காலத்துலையும் கிடையாது. சீட்டு கொடுக்கலன்னா அடுத்த நாள் காலைல பிரச்சாரத்துக்கு போயிடுவேன். அதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன். அந்த வேலையை நான் தெளிவாக செய்வேன். அது நான் எனக்கு கடைசி வரையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எல்லாமே. அதனால கொடுக்கறது கொடுக்காது. அதே மாதிரி நான் இந்த முறை மட்டும் கொஞ்சம் என்னன்னா எங்கேயா இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்திருக்கேன். நன்றி சார். உங்கள் அபிமான சென்னை தங்கமயிலின் 1ஆம் ஆண்டு விழா சிறப்பு சலுகை. நீங்கள் வாங்கும் செயின், மாலை, வளையல்களுக்கு சேதாரத்தில் 50% வரை தள்ளுபடி. இச்சலுகை மார்ச் 1ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.